அமானுஷ்ய சம்பவங்கள். ஒரு நண்பர் தனது அனுபவங்களை இவ்வாறு பகிர்ந்து கொள்ளுகிறார். எனக்கு நேர்ந்த சில அமானுஷ்ய அனுபவங்களை பற்றிய பகிர்வுதான் இது. அதில் என்னை பாதித்த எனக்கு நேர்ந்த சில சம்பவங்களை மட்டுமே இங்கு பகிரப் போகிறேன். சிறு வயது முதலே பேய், பிசாசு, பூதம் போன்றவற்றின் மீது ஒரு பயமும் அச்சுறுத்தலும் இருந்துதான் வந்துள்ளது எனக்கு. அதேபோல் பேய் கதைகள், படங்கள் பார்த்தால் சீக்கிரம் தூக்கம் வராது. தூக்கத்தில் அலறுவேன். அப்பொழுது எனக்கு ஒரு 7 அல்லது 8 வயது இருக்கும். அப்போது நான் என் தாத்தா வீட்டில் ஆசானபுதூரில் வசித்து வந்தேன். அந்த வீட்டில் மின் விளக்கு கிடையாது. இரவு பொழுதில் சிம்னி விளக்கும் காடா விளக்கும் எரியும். அங்கு தங்கி படிக்கும் சமயத்தில் ஒரு சமயம் நள்ளிரவில் யாரோ ஓட்டின் மேல் நடப்பது போல தடதடவென சத்தம் கேட்டது. மாமாவும் தாத்தாவும் விழித்துக் கொண்டார்கள். யாராவது திருடனாக இருக்குமோ, ஓட்டை பிரிந்து இறங்க முயற்சிக்கிறானோ என்று பார்த்தால் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தது. அனைவரும் படுக்க திரும்பவும் அதே சத்தம். மாமாவும் தாத்தாவும் தடிகளை எடுத்துக்கொண்டு மெல்ல கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து டார்ச் அடித்து பார்த்தார்கள். யாரும் தென்படவில்லை. என் மாமா சத்தம் கொடுத்து பார்த்தார். நிசப்தம்தான் பதிலாக இருந்தது. மீண்டும் நாங்கள் கதவை மூடிக்கொண்டு படுத்த போது மீண்டும் யாரோ ஓட்டில் நடப்பது போல சத்தம். வெளியே வந்து பார்த்தால் யாரும் இல்லை. இப்படி அன்று இரவு தூக்கம் எங்களுக்கு கெட்டு போனதுதான் மிச்சம். பின்னர் அது குட்டிச்சாத்தான் ஏவல், பயமுறுத்த செய்துள்ளார்கள் என்று குறிப்பார்த்து அறிந்து கொண்டு நிவர்த்தி செய்து கொண்டனர் தாத்தாவும் மாமாவும். இதற்கு அடுத்த அனுபவம் நானே நேராக பேயை பார்த்த அனுபவம். அப்போது நான் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். வீட்டு திண்ணையில் கட்டில் போட்டு உறங்குவது என் வழக்கம். மற்றவர்கள் உள்ளே படுத்திருக்க நான் மட்டும் வெளியில் படுத்திருப்பேன். வெளியே வெளிச்சம் ஏதும் கிடையாது. ஒரு டார்ச் லைட் மட்டும் வைத்திருப்பேன். அன்றும் வழக்கம் போல படுத்து உறங்கிவிட்டேன். திடீரென விழிப்பு வந்தது. திண்ணையோரமாக ஒரு நித்திய மல்லி பந்தல் இருக்கும். அந்த பந்தல் ஓரமாக வெள்ளையாக ஒரு உருவம் தென்பட்டது. ஒருவேளை என் அப்பாதான் இயற்கை உபாதையை கழிக்க வந்துள்ளார் போல என்று நினைத்து அப்பா என்று அழைத்தேன். மறுவினாடி எனக்கு பேச்சே வரவில்லை. உடல் சிலிர்த்து போய்விட்டது. அது என் அப்பா இல்லை. அந்த வெள்ளை முகம் திரும்பியது. முகமெல்லாம் கருப்பாக, வெள்ளையாக, நீண்ட பற்கள். ஹீ 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 என அது சிரித்த போது நான் சுதாரித்து ஒரு அலறல் போட்டேன். என் அலறல் கேட்டு உள்ளே படுத்திருந்தவர்கள் விழித்து வெளி லைட்டு போட்டார்கள். என்னடா என்று கேட்டுக்கொண்டே கதவை திறந்தார்கள். வெளிச்சம் பட்டதும் அந்த உருவம் மறைந்து போய்விட்டது. இதற்குள் எனக்கு வியர்த்து போய்விட்டது. ஒருவாறு நடந்ததை கூறினேன். என் அப்பா ஒரு துளி விபூதியை நெற்றியில் பூசிவிட்டார். உள்ளே வந்து படுத்துக்கிறியா என்றார். இல்லப்பா, நான் இங்கேயே படுத்துக்கிறேன், நீங்க தூங்குங்க என்று படுத்து உறங்கி விட்டேன்.
மறுநாள் அப்பா பூஜையில் அமர்ந்து தியானம் செய்த போது என் கண்ணில் தென்பட்டது அந்த சமயத்தில் இறந்து போன ஒருவர் என்று தெரிந்தது. இதே போல இன்னும் ஒரு சம்பவம் நடைபெற்றது. அப்போது +2 முடித்த சமயம் தெருவாசலில் கட்டில் போட்டு படுத்திருந்தேன். ஜில் என்று காற்று வீசிக் கொண்டிருந்தது. அருகில் அடுத்த தெருவில் ஒரு வீட்டில் கல்யாணம். அங்கு ரேடியோ பாடிக்கொண்டிருந்த பிக்சர் சேவ்டுவின் இதமான பாடல்கள். அதை கேட்டபடியே அப்படியே தூங்கி போனேன். ஒரு பக்கமாக கை வைத்து ஒரு கழித்து படுத்திருந்தேன். திடீரென ஏதோ சுழற்காற்று வீசுவது போல் ஒரு பிரம்மை. திரும்ப முயன்றால் முடியவில்லை. யாரோ மேலே ஏறி படுத்திருப்பது போல ஒரு உணர்வு. அந்த காற்று ஓ என இரைச்சலாக எழுந்து என் காதில் விழுந்தது. யாரோ என் காதில் வாய் வைத்து ஊதுவது போல தோன்றியது. கை கால்களை அசைக்க முடியவில்லை. வாய் பேச முடியவில்லை. ஒருவித அமானுஷ்யமான அந்த சம்பவம் ஒரு 5 நிமிடம். அதற்குள் நான் எங்கள் குல தெய்வங்களையும் இஷ்ட தெய்வங்களையும் மனதில் பிரார்த்திக்க அந்த காற்று நின்றது. என்னால் திரும்ப முடிந்தது. எழுந்தால் துளி கூட காற்று வீசவில்லை. ரேடியோ சப்தம் ஓய்ந்திருந்தது. என் உடல் போர்வை எல்லாம் உயர்த்து சில்லின்றிருந்தது. யாரையும் காணவும் இல்லை. தெய்வத்தை வேண்டிக் கொண்டு படுத்து விட்டேன். இதுபோல பல முறை காற்று சேஷ்டைகள் என் மீது விழுந்துள்ளது. சில சமயம் கண்ணுக்கு காட்சியாகவும் தெரியும். இது நடந்தது 1997ஆம் ஆண்டு என்று நினைவு. எங்கள் ஊருக்கு அருகில் உள்ள ஒரு ஊரில் ஒரு கும்பாபிஷேகம். அதை செய்விப்பவர் என் தந்தை. உதவிக்கு நான். என்னுடைய சித்தப்பா அனைவரும் சென்றிருந்தோம். கும்பாபிஷேகத்திற்கு முதல் நாள் இரவு பூஜைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே மிக பலமான மழை சுமார் 2 மணி நேரம் கொட்டியது. மின்சாரம் நின்று போனது. அப்புறம் எப்படியோ பூஜைகளை முடித்தோம். இரவு 11 மணி அங்கேயே ஆகிவிட்டது. ஊரில் ஒரு திருமணம் விடியற் காலையில் நடத்தி வைக்க வேண்டும். அதை நடத்தி வைக்க சித்தப்பாவோடு புறப்பட்டு வீட்டுக்கு வந்தோம். சைக்கிள் இருந்தாலும் உருட்டி கொண்டு நடந்து வந்தோம். மழை பெய்து சாலை எங்கும் தண்ணீர் நிறைந்திருக்க பௌர்ணமி நிலா வெளிச்சம் மட்டும் இருந்தது. அங்கிருந்து வீடு வரும்போது மணி 12ஐ தாண்டி விட்டது. எங்கள் ஊரிலும் மின்சாரம் இல்லை. தடுமாறி கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு படுத்தோம். சித்தப்பா களைப்பில் உடனே உறங்கிவிட்டார். குரட்டை சத்தம் வந்தது. ஆனால் எனக்கு உறக்கம் பிடிக்கவில்லை. அப்படியே படுத்திருக்கும் போது வாசலில் ஒரு சத்தம். ஈரத்துணியோடு நடந்து வந்தால் ஒரு மாதிரி சரக் சரக் என சத்தம் வருமே, அந்த மாதிரி ஒரு சத்தம். அதோடு சலங்கை ஒலி. இரண்டும் சேர்ந்து ஒலிக்க நான் காதை தீட்டிக் கொண்டேன். இருக்க இருக்க அந்த சத்தம் அதிகமானது. ஒரு 2 நிமிடம் கழிந்ததும் அந்த சத்தத்துடன் உடுக்கை ஒலியும் சேர்ந்து கொண்டது. என் நெஞ்சு படக் படக்கென அடித்துக் கொண்டது. மின்சாரம் இல்லாததால் கதவை திறந்து வெளியே வர அச்சமாக இருந்தது.
சித்தப்பாவை எழுப்பலாம் என்றால் அசந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். விடியற் காலையில் எழுந்திருக்க வேண்டும். அவரது தூக்கம் கெட்டுவிடும். என்ன நடந்தாலும் நடக்கட்டும், கதவை திறக்க வேண்டாம் என்று முடிவு செய்து கொண்டு அப்படியே படுத்திருந்தேன். சுமார் 1/2 மணி நேரம் அந்த உடுக்கை ஒளியும் சதங்கை சப்தமும் கேட்டுக்கொண்டிருந்தது. பின்னர் படிப்படியாக தேய்ந்து அடங்கி போனது. நானும் அப்படியே உறங்கி போனேன். மறுநாள் வழக்கம் போல் எழுந்து பணிகளை முடித்தேன். எங்கள் வீட்டு வாசலில் தான் சிவன் கோயிலும் இருக்கிறது. எங்களுடையது தெற்கு நோக்கிய வீடு, சிவன் கோயில் கிழக்கு நோக்கி இருக்கும். அருகருகே இருப்பதால் சிவன் கோயில் வாசலில் கேட்ட சத்தம் அது என்று யூகித்தேன். அப்புறம் பூஜையில் உட்கார்ந்து என் அப்பா சொன்னது இது: இந்த கோவிலில் ஒரு முனீஸ்வரன் வந்து வழிபட்டு போயுள்ளது. பௌர்ணமி, பிரதோஷம் போன்ற சமயங்களில் அது ஈசனை வழிபட்டு செல்லும். அது வழிபட்டதுதான் உனக்கு காதில் ஒலித்துள்ளது என்றார். அடடா, முனீஸ்வரனை தரிசனம் செய்யாமல் விட்டுவிட்டோமே என்று நினைத்துக் கொண்டேன் நான். தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களையும் கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நண்பர்களே, வணக்கம்.